So, வணக்கம் and welcome to the video. நான் உங்கள் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் FC. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவும் தமிழ் FCல எப்படி உருவாகுது அப்படின்ற ஃபுல் ப்ராக்ரஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நீங்க தான் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட லிங்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது மக்களே. ஸோ ஒன்று ரிசர்ச், ரெண்டாவது ரெக்கார்டிங்கு, மூணாவது போஸ்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸு, அதுக்கப்புறம் டாபிக்ஸ் அண்ட் டெப்ளாயிங், இப்படி தான் சொல்லணும். ஸோ பேசிக்கலாக இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா eFootball அப்படின்ற ஒரு கேமை பார்த்தினா லெசன்ஸ் அண்ட் என்டர்டெய்னிங் பர்பஸில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இது. ஒரு டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி eHubல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப்ஸும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி வீடியோ பண்ணு ப்ரோ, ஸோ அதை பற்றி வீடியோ பண்ணு ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே ரெக்கார்டிங். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபிக்ஸை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த கார்டை வச்சு கேம் பிளே பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெய்மரை வச்சு நான் கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா, நெய்மரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 5 to 10 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கிளிப்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுவோம். இப்போ டன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ராசஸிங் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Adobe Audition அப்படின்ற மாதிரியான ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் என்னோட லேப்டாப்பில் தான் இதை எடிட் பண்ணுவேன். ஸோ லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா i7 16GB இன்டெல் கோர் தான். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் Adobe Auditionல வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுவேன், ஆடியோவோட நார்மலைசேஷன் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஆடியோ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் கம் டு த எடிட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட ஐபேடில் வந்துட்டு எடிட்டிங்லாம் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க கேம் பிளேவையும் இப்போது ரெடி பண்ணியிருக்கிற ஆடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு வீடியோவாக வந்துட்டு என்னால் விஷுவலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் சம் எலமெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பட்டன்ஸாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சம் ட்ரான்சிஷன், இன்ட்ரோ ட்ரான்சிஷன், அவுட்ரோ ட்ரான்சிஷன், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ தம்ப்நெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன டாபிக் எடுத்துருக்கணும் அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ் வந்துட்டு நான் முக்கியமான ஹைலைட்டர்ஸ் இருக்கக்கூடிய சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணுறப்போ யூடியூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் யாராவது இருக்குது அப்படின்னா இந்த மொத்த ப்ராசஸையும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறது தான் வழக்கம். ஸோ இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ, இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் அடிஷ்னல் ஸ்கில்ஸ், சினிமா சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறது உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை யூடியூப்பை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்புற மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதா இருக்கும். டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே மக்களே, பாய்.